வணக்கம்ங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்திங்க. செம்பருத்திலே ஹைப்ரிட். அங்கே நாட்டு செம்பருத்தி இருக்கு, காட்டுறேன் பாருங்க. இது ஹைப்ரிட்டு. பூ பெருசு பெருசாக வருங்க. பூ வந்து பந்து மாதிரி இருக்குது, ஒத்த பூவும் இருக்குது, எல்லா கலரும் கிடைக்குமுங்க. பாருங்க, எல்லோவிலேயே அடுக்குலாம் எங்கே இருக்காதுங்க, ஒரு சில இடத்துல தான் கிடைக்கும் அடுக்கு. ஆரஞ்சு, இது எல்லோவிலேயே ஒத்த, டபுள் கலரு, நிறையா வெரைட்டிஸ் கலர் இருக்குங்க செம்பருத்தியில். இது என்ன வளராதுங்க, இது சீக்கிரமாக வளராது. ஜாடியில் வளர்க்குறதுக்கு நல்ல செடிங்க. இது வந்து மண் கலவை நல்லா பக்குவமாக இருக்கணுங்க. நம்ம சொல்கிறது மரத்த கண்டுகளுக்கு சில செடிக்கு எந்த மண்ணையும் நல்லான்னு சொல்லுவோம், சில செடி வந்து அந்த மண் கலவை நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அந்த மண் கலவை நல்லா இருக்கணுங்கிறது வந்து அந்த மண்ணை வந்து பொதுன்னு ஆக்கி நடணுங்க, அப்போ தான் அந்த செடிகள்லாம் வரும். சில செடியை இருக்கிற மண்ணையும் எந்த மண்ணையும் வந்துடும், சில செடியை வராதுங்க. இதெல்லாம் மண் கலவை நல்லா இருக்கணுங்க. வெயில் போகிற இடத்துல வைக்கணும், மண் கலவை நல்லா இருக்கணும். தேவைப்பட்டு ஜாடியில் வளர்க்கலாம், தரையில் வளர்க்கலாம். கிறிஸ்மஸ் டீங்க, இது பெரிய செடி. ஸ்டார்லைட்டு, இது கோல்டன் சைப்ரஸு, அரளி, பவளமல்லிங்க. இது சாமிக்கு உகந்த பூவு. அரளி, இது வந்து பவளமல்லி. இது ஒட்டுறவங்க நம்ம தொட்டியில் வளர்க்கலாம், சின்னதுலேருந்தே பூத்துக்கிட்டே வளருங்க. இதில் நாட்டு செடி இருக்குங்க, வளர்ச்சியாக வந்து போகும். இது மனோரஞ்சிதம், இது மரமாகி தாங்க பூக்கும். 2 வருஷம் பக்கம் ஆகுங்க. பூ வந்து க்ரீன் கலரில் வரும், மாம்பழ வாசம் வருங்க பூவில், அவ்வளோ அழகாக பூக்கும். செண்பகத்துக்கு அடுத்து இதுதாங்க நல்லா ஒரு வசந்த செடி. சப்போட்டாங்க, ஒட்டு செடி. இது சின்னதுலேயே காய்க்கக்கூடியதுங்க. இதெல்லாம் நம்மகிட்ட வந்து காய்ச்சதுங்க. இது சின்னதுலேயே காய்க்குங்க. தொட்டிலேயே வளர்க்கலாங்க, பெரிய ஜெக்ஸ் தொட்டியில் வளர்க்கலாம், தரையிலேயே வளர்க்கலாம். ஒரு நாற்றுல எவ்வளோ காய் காய்க்குது. தொட்டியில் வளர்த்தா நல்லா காய்க்குங்க, தரையில் வச்சா அதிகமாக காய்க்குங்க. இது பாரிஜாதங்க, ஹைப்ரிட் பாரிஜாதங்கிறது. மொட்டு வந்து பச்சை கலரில் வருங்க, பூத்துருச்சுன்னா ஒயிட்டாக மாறிடுங்க. மொட்டு வரும்போது பச்சை கலரில் வரும். ஹைப்ரிட் பாரிஜாதம் தொட்டிலேயே வளர்க்கலாங்க. அருமையாக பெரிய பூவாக வருங்க, நல்ல பெரிய பூவாக வரும். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. இதில் இது வந்து நாட்டு பாரிஜாதம், இது பூ கொஞ்சம் சின்னதாக வரும். தொட்டிலேயே வளர்க்கலாம், தரையிலேயே வளர்க்கலாங்க. இது நாட்டு செம்பருத்திங்க, ஒயிட் கலரு, ரெட்டு கலர்லாம் அங்கிட்டு இருக்கு. நாட்டு செம்பருத்தி. இது டைப் அண்ட் பை காசுங்க. இந்த ஆஃபீஸில், வீட்டில், கடைகளில் எல்லாமே இன்டோரில் வளர்க்கணுங்க, அவுட்டோருக்கு இது வராது. இன்டோரில் ஏசியில் கூட வருங்க, அவுட்டோருக்கு வராது. தொட்டியில் வளர்த்துக்கிட்டா நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த நன்மைகள் என்னன்னா காற்றை சுத்தம் பண்ணி கொடுக்குமுங்க, அதுதான் நன்மை. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், காற்றை சுத்தம் பண்ணியும் கொடுக்குமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.